ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பின் பிரியமானவர்களே, நாளிலே கூட தேவனாகிய கர்த்தர் உங்களை வழிநடத்தப் போகிறார். ஏனென்றால் விசுவாசிக்க எவனோ அவன் பாக்கியவான். நம்பிக்கையோடு நாம் விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அறுவடை காலத்துல நம்மளை ஆண்டவரை அப்பா தேடும் போது ஆயத்தமா இருக்கும் போது நம்மளை அவர் வழிநடத்துவார். ஆமென். மகிமையினாலே துதியினாலே ஆமென். கர்த்தரை தேடும் போது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூடப்பா கேன்சர் நோயால அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்கார்கள்ப்பா. அநேக பேர் ஆண்டவரே அப்பா இப்ப யாரை பார்த்தாலும் கேன்சர், சுகரு, அதுதான் சொல்றாங்களா சொல்ற வியாதிகள், எல்லா வியாதிகளும் மறந்து போனாலும் இந்த 2 வியாதி மட்டும் ஆண்டவரே மறைவே இல்லப்பா. அதுக்காக செபிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று செபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கேன்சர் நோய்களிலிருந்து முற்று விடுதலை கொடுக்க போகிறேன். விசுவாசத்தோடு யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுதலை கொடுக்க போகிறார். விடுதலை நாயகன் நம்மோடு இருக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆமா, நமக்குள்ள இருக்கிறாருங்க ஆண்டவர். விடுதலை கொடுக்கவார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது, எவ்வளவு வியாதியோடு ஹாஸ்பிட்டல் வந்து நிற்கும் போது போய் ஜெபிக்கும் போது ஆண்டவரே பா இது பாடுகள்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டீங்களப்பா, மீண்டுமே எங்களுக்கு இந்த பாடு என்று அநேக பேர் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னோட பேசுவார். நீங்க அவக்காக ஜெபிங்க. ஆனா ஹாஸ்பிட்டலில் போகும்போது கேன்சர் வார்டில் போகும்போது எனக்குள்ள ஒரு பாரம். ஆமென். கர்த்தாவே, இவர்கள் என்ன தவறு செய்தாலும் மன்னித்து இவர்கள் விடுதலை கொடுக்க முடியாது, நாம் செபிப்போம் என்று நான் செபிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவர் என்னை வழிநடத்தி வந்தார். நான் அவருக்காக செபிக்கும் போது கர்த்தர் நான் உங்களையும் என்னையும் விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் செபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா அந்த கேன்சர் நோய்களால அப்பா அந்த புற்று நோய்களால அன்றே பாதிக்கப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினால விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறேன். ஏசப்பா முடி வல்லமையினால் அபிஷேகத்தினாலே எங்களுக்காக அன்றே நீர் அன்றே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு போன தேவன் நீரப்பா. அன்றே எங்களுக்காக பாடுகளை எண்ணிக்கொண்டீரப்பா, வேதனைகளை எந்து கொண்டீர் அன்றே அப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே, விடுதலை கொடுக்க முடியாது விடுதலை நாயகனை நீர் வந்தீரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே அப்பா, நாளிலே கூட ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அந்த கேன்சர் வார்டிலையும் அந்த சுகர் வார்டில் அநேக கூட்டம் நிரம்பி விளையுது. ஏசப்பா, இனி அந்த விடுதலை கொடுக்க முடியாது. சுகர் நோயில கேன்சர் நோயில விட்டு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறேன். ஆவியான தகப்பனே, நீ ரசைவாடு முடியாது செபிக்கிறப்பா, நீ ரசைவாடு முடியாது செபிக்கிறேன். வியாதிகள் எல்லாம் மறந்து போகட்டும். அன்றே கேன்சர் நோய்களால அன்றே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறேன். சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரை அன்றே வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்து நீர் வழிநடத்த முடியாது செபிக்கிறேன். ஏசப்பா முடி கிருபை இறங்கட்டும், தயவு இறங்கட்டும். நீர் விடுதலை கொடுத்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலை கொடுப்பார். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.